சீனியர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட இருக்கும் சொத்துக்களை விட பல மடங்கு சொத்துக்களை இன்னைக்கு இந்த அமைச்சர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த 888 கோடி ஊழல்ங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு ஊழல் புகாரம் வெளியே வரும்போது ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்கறாரு, என்னையா இவ்வளவா கொள்ளடிச்சிருக்கீங்க, இவ்வளவா பண்ணி எனக்கு தெரியாதுயா, இல்லை எவ்வளோ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அவரை உதயநிதி கீழ் தலைமையில் நாங்கள் வேலை செய்ய விருப்பம் இல்லைங்கிறது அவங்களால சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனால் அது பிடிக்குமோ? ஆமாம், இப்போ தான் வந்திருக்காரு, 2017 தான் நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் இப்பயே திரும்ப அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அதை யாருக்குமே அது பிடிக்கல. முக்கால்வாசி 90% சீனியர் நிர்வாகிகளுக்கு இவ்வளவு சீக்கிரம் அவர் கையில் கொடுக்கறது பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கலைஞர் உயிரோடு இருக்கும் கடைசி நிமிடம் வரை முதலமைச்சராக ஐயா கலைஞர் இருக்கும்போது பிஜேபி கூட கொள்கை முரண்பாடு இருந்தால் கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு இவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? மத்திய அமைச்சரில் பதவி வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இவர் அப்படி பண்ணலை. கொள்கை முரண்பாடு இருந்தால் கூட இவர் போயிட்டு ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்ச செயல் திட்டங்களுக்கு நாங்கள் சைன் பண்ணுவோம், ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்டு தான் இவர் ஆதரவு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஏன் இவர் பண்ணலை? ஏன் நெருக்கம் காட்ட மாட்டேங்கிறாரு? ஒரேடியாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னங்கிறதுலாம் ஒரு தடவை பேசுகிற பேச்சுக்கெல்லாம் யார் பாதிக்கப்படுறா? அமைச்சர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. உதயநிதியோ ஸ்டாலினோ பாதிக்கப்படலை. பாதிக்கப்படுறது யாரு? அவங்க மேலே ரைடு வருது. அவங்க மேலே ரைடு வந்தால் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும், 50 லட்சம் 60 லட்சம் சீனியர் வக்கீலுக்கு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட வைக்கிறாங்க மக்களோட வரி பணத்தை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு செந்தில் பாலாஜி ரெக்கார்டு, டோட்டல் ரெக்கார்டு, வாட்ஸ்அப் ரெக்கார்ட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க. கே நேரு விஷயத்தில் வாட்ஸ்அப் சேட்டிங்லேருந்து ஒவ்வொரு அதிகாரியும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணது, ஜிபேயில் பணம் பண்ணது, கேஷாக கையில் கொடுத்து இவ்வளோ கேஷ் நாங்கள் கொடுத்துட்டேன் இவர்கிட்ட கொடுத்துருக்குறோன்னு மெசேஜ் போட்டது, இது எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபுல்லாகவே கேதர் பண்ணி அதை கிட்டத்தட்ட ஒரு 1800 பக்கம் குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க அனுமதி கொடுத்தா உடனே இன்றைக்கி மொத்த ஃபண்டும் யார்கிட்ட இருக்குன்னாக்கா திமுகவோட மொத்த ஃபண்டுமே உங்களுக்கு பாலாஜி, செந்தில் பாலாஜி தான் இருக்குது. நாளைக்கு செந்தில் பாலாஜி என்பவர் கைது செய்யப்படும் போது என்ன நடக்கும்? சமீபத்தில் கூட 2 பை எலெக்ஷன் கூட அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க, அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும்? அப்போ ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆள் இருக்காது. அப்படி இருக்காத பட்சத்தில் என்ன மாதிரியான அது மாறுதல் திமுகவில் ஏற்படும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பணத்தை நம்பி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பா 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஃபண்டு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய்க்கு மேலேயே கொடுப்பாங்க. ஏன்னா 2 வருஷமா அவங்க கொடுக்கல, தான் ஃபண்டு இல்லைன்னு 24 25 ஆமாம் கொடுக்கல. இப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா, ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு தற்பொழுது என்னதான் பிரச்சனை? ஏதாவது ஒரு பிரச்சனை வாரத்திற்கு ஒரு முறை அவங்களே பொதுக்கூட்டங்களில் ஓப்பனாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, திமுகவுடைய சீனியர் அமைச்சர்களுக்கு யாருக்குமே உதயநிதியை மேலே வர்றது அவங்களுக்கு பிடிக்கலங்க. இதுதான் உண்மை. எந்த அமைச்சர்களுமே தானே. ஆமாம், அவரை உதயநிதியை கீழ் தலைமையில் நாங்கள் வேலை செய்ய விருப்பம் இல்லைங்கிறது அவங்களால சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனால் அது பிடிக்குமோ? ஆமாம், இப்போ தான் வந்திருக்காரு, 2017 தான் நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் இப்பயே திரும்ப அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அதை யாருக்குமே அது பிடிக்கல. முக்கால்வாசி 90% சீனியர் அமைச்சர்களுக்கு சீனியர் நிர்வாகிகளுக்கு இவ்வளவு சீக்கிரம் அவர் கையில் கொடுக்கறது பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கலைஞர் உயிரோடு இருக்கும் கடைசி நிமிடம் வரை இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கல. அது தலைவர் பதவியும் கொடுக்கல, முதலமைச்சர் பதவியும் கொடுக்கல. துணை முதலமைச்சராக தான் வச்சிருந்தாரு. கட்சியோட தலைவர் பதவியும் கொடுக்கல. இளைஞரணியோ ஏதோ பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளரோ அப்படிதான் இருந்தார். செயல் தலைவராக இருந்தார். அவர் தலைவர் செயல் தலைவராக, துணை முதலமைச்சராக இருந்தார். அதாவது கட்சியோட தலைவர் பதவியும் கொடுக்கல. ஏன்னா அவர் அவருக்கு தெரியும் இவர் இதுக்கு லாய்க்கு இல்லை, கடைசி வரைக்கும் நாமளே இருப்போம், நமக்கு அப்புறம் வேணா இவர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணார். ஆனால் இவர் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு கொடுக்கறத எந்த ஒரு மூத்த நிர்வாகியும் ஏற்றுக்கல, எந்த ஒரு அமைச்சர்களும் ஏற்றுக்கல. இன்னொன்று, கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க. இன்னைக்கு தெரியும் 32 அமைச்சர்கள் மேலும் ஊழல் புகார் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்களுக்கு இப்போது தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. இது கலைஞர் இருந்தால் இது நடந்திருக்காது. இது கலைஞர் இருந்தாக்கா உங்களுக்கு தெரியும், கலைஞர் பீரியடில் எந்த ஒரு அமைச்சருமே தண்டனை பெற்ற அமைச்சர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு சாதுரியமாக விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர். விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய மாபெரும் தலைவர் அவர். அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கிடையாது, துணை முதல்வர் உதயநிதிக்கும் கிடையாது. இது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. எல்லா விஷயத்திலும் நம்மளை மாட்டி விட்டுறாங்களே. இப்போது பொன்முடி அந்த நாமமா பட்டையாங்கிற விஷயத்த கலைஞர் இருந்திருந்தாக்கா வேற மாதிரி சாதுரியமாக அதை
மாத்திருப்பார், மறைமாற்றிருப்பார். ஆனா கண்டிச்சிருப்பார், அவரையும் கண்டிச்சிருப்பார், மறைமாற்ற இவங்களுக்கு அது தெரியல. அதே போலதான் சனாதனத்தை பத்தி பேசி அவசரப்பட்டு பேசி இவர் மாட்டி. உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் டைரக்டாக சனாதனத்தை பத்திலாம் பேசுனதே கிடையாது. மறைமுகமாக புரியாத வார்த்தைகளால் பேசுவாரே தவிர டைரக்டாக இந்து மதத்தை பத்தியோ சனாதனத்தை பத்தியோ அவர் பேச மாட்டார். மறைமுகமாக ஒரு 2 வார்த்தைகளை விடுவாரே தவிர இப்படி இவங்க பேசுறாங்க, நீங்க பகிரங்கமா பண்றாங்க பாருங்க, சந்தன கூடு அலோடு பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு தீபம் ஏற்றத்துக்கு அலோவ் பண்ணல, இத்தனை கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு. அப்போ கோர்ட்டு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது யாரையுமே நீங்க அலோவ் பண்ணக்கூடாது மலை மேல. ஆனா இன்னைக்கு இவங்களை சந்தன கூடு அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க எப்படி இவங்களை அலோவ் பண்றீங்கன்னு தெரியல, இவங்களை கொடியேற்றத்துக்கு நீங்க எப்படி அலோவ் பண்றீங்கன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார். கலைஞர் இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் பேலன்ஸ் பண்ணுவார், இது எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போவார். ஆனா இங்க அப்படி இல்லை, அப்பட்டமாகவே தெரியுது இவங்க ஒரு சாரருக்கு தான் இவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க, ஒரு சாரருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த இறந்த அந்த தம்பிக்கு கூட இது வரைக்கும் நிவாரணம் இவங்க அறிவிக்கல. தீக்குளிச்சு இறந்தார் இல்லையா, அந்த தம்பிக்கு இன்னும் நிவாரணம் அறிவிக்கல. இவங்க ₹1 கூட நிவாரணம் அறிவிக்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்குலாம் 10 லட்சம் அறிவிச்சிங்க. தீபத்தை கோர்ட்டு தீர்ப்பை நீ மதிக்கலன்னு தீ குளிச்சவனுக்கு ₹1 கூட நீங்க இன்னும் பணம் கொடுக்கலையே, அவருக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலையே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசு தானே இந்த தமிழக அரசு. இதைத்தான் இவங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு என்ன புரியுது, ஏன் இப்படி பண்றாங்கன்றது அந்த அமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். இவர் ஏன் இப்படிலாம் பண்றாரு? ஏன்னா ஓட்டு கேட்க போறது அவங்க தான், இவங்க கிடையாது. அப்போ அந்த தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்க போகும்போது அந்த தொகுதி மக்கள் காரி துப்பாங்களா துப்ப மாட்டாங்களா இவங்களுக்கு தெரியும். அப்போ தன்னை வந்து வழக்குல இருந்து காப்பாற்றிக் கொள்ளணும், அதுவும் முடியாது. உங்களுக்கு முதலமைச்சராக ஐயா கலைஞர் இருக்கும்போது பிஜேபி கூட கொள்கை முரண்பாடு இருந்தால் கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு இவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு, மத்திய அமைச்சர்ல பதவி வாங்கி கொடுத்தாரு. ஆனா இவர் அப்படி பண்ணல. கொள்கை முரண்பாடு இருந்தா கூட இவர் போயிட்டு ஒரு சில விஷயத்துக்கு உங்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்ச செயல் திட்டங்களுக்கு நாங்க வந்துட்டு சைன் பண்ணுவோம், ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்டு தான் இவர் ஆதரவு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஏன் இவர் பண்ணல, ஏன் நெருக்கம் காட்ட மாட்டேங்கிறாரு? ஒரேடியாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னங்கிறதுலாம் எல்லா அமைச்சர்களுக்குமே அந்த குறைபாடு இருக்கு. ஏன்னா கலைஞர் அப்படி பேலன்ஸ் இல்லையா. இப்போ கலைஞர் உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கும் பாஜகவும் செட் ஆகாது, எந்த கொள்கை ரீதியாகவும் செட் ஆகாது. அப்படி இருக்கும் போதும் கூட உங்களுக்கு கலைஞர் அவர்கள் கூட்டணி வச்சாரு. இவர் ஏன் பாஜக கிட்ட நெருக்கம் காட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாருக்கிட்டையுமே எல்லா அமைச்சர்கிட்டையுமே இருக்கு. அப்படி கொஞ்சம் இருந்திருந்தாக்கா ஒருவேளை நம்ம மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டு ஏதாச்சும் நம்ம சரி பண்ணலாமோ, சரி பண்ண முடியாது, சரி பண்ணலாமோன்ற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஊழல் புகார் கூட அந்த அப்போ இருந்த திமுக அமைச்சர்கள் மீது கூட கிடையாது. 2004 அப்போ கூட அவங்க மேல எந்த ஒரு புகாரும் கிடையாது. ஆனா 10 வருஷத்துல தான் எல்லா புகாருமே, 2G இருந்து உங்களுக்கு காமன்வெல்த் ஊழல் இருந்து எல்லா ஊழலுமே வந்து 4 to 14 இதுல தான் உங்களுக்கு எல்லா ஊழலுமே பெருசா நடந்துச்சு. ஏன்னா அப்போ கண்ட்ரோல் கிடையாது. வாஜ்பாய் ஆட்சியில் இவங்களால ஊழல் பண்ண முடியல, அப்பயும் அமைச்சர்கள் இருந்தாங்க. அதே தான் இப்பயும். அப்போ நீங்க அவங்க கூட இணக்கமா போக மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, இப்போ சீனியர்களுக்கு என்ன பிரச்சனை? பர்டிகுலரா வந்து அவங்க வந்து இடி ரைடு போற ரிலேட்டபிள் ஆகவும் அதுக்கப்புறம் வந்து ஐடி ரைடு ரிலேட்டபிளான விஷயத்திலையும் பயங்கரமா டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்காங்களோ? ஆமா, இப்போ பாதிக்கப்படுது. இப்போ இவங்க ஒவ்வொரு தடவை பேசுற பேச்சுக்கெல்லாம் யார் பாதிக்கப்படுறா? அமைச்சர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. உதயநிதியோ ஸ்டாலினோ பாதிக்கப்படல. பாதிக்கப்படுறது யாரு? அவங்க மேலே ரைடு வருது. அவங்க மேல ரைடு வந்தா கூட இவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியும், 50 லட்சம் 60 லட்சம் சீனியர் வக்கீலுக்கு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல வாதாட வைக்கிறாங்க மக்களோட வரி பணத்தை. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இன்னைக்கு செந்தில் பாலாஜி விரைவில் ஜெயிலுக்கு போறாரு. அதுல உங்களுக்கு தெரியும், குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணி நிரூபிக்கப்பட்டு தீர்ப்புக்காக மட்டும் தான் வெயிட்டிங். அதே போலதான் நேரு, உங்களுக்கு தெரியும், இப்போ 888 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் மொத்தத்தையும் டிஜிபி கிட்ட கொடுத்தோம். டிஜிபி இது வரைக்குமே அவர் மேலே வழக்கு போடல. ஆனால் போராடக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்காக போராடக்கூடிய, அப்புறம் செவிலியர்களுக்காக போராடக்கூடிய, துப்புரவு பணியாளர் போனவங்கலாம் கேஸை போட்டு உள்ளே போடுறீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கூடி 888 கோடி நேரு அவர்கள் கைவிட்டு வாங்கியிருக்கிறாரு. அது கேஷாவே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வேலைக்கு 35 to 25 லட்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை டிஜிபி கிட்ட கொடுத்தோம். இது வரைக்கும் டிஜிபி ஒரு எஃப்ஐஆர் போடலை. அப்ப இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஏன் நடக்குது, நீங்க இணக்கமா போவதனால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க வாயை விட்டுறீங்க, அங்க மாற்றுறது நாங்களா தானே மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை. அந்த இதில் தான் வந்து இன்னைக்கு KN நேரு இருக்கார், பெரியசாமியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு அந்த நினைப்புல தான் இருக்காங்க. ஓகே, இப்போ பர்டிகுலராக ஏன் சீனியர் மட்டும் டார்கெட் பண்ணப்படுறாங்க? ஏன்னா இவங்களை நம்ம கலைச்சிட்டோம் அப்படின்னா கட்சியினுடைய கட்டமைப்பே கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது பின்னணி வேலைகளா? இல்லை, இவங்க தான் அதிகமாக ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து அன்பில் மகேஷ், TRB ராஜா இவங்க மேலேயுமே சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்பில் மகேஷ் வீட்டுக்கும் இடி போகல. அப்புறம் வந்துட்டு
இவர் டிஆர் பாலு பையன் வீட்டுக்கு ரைடு இல்ல போகல. இப்ப நீங்க சொல்ற இப்ப அன்பில் மகேஷ் அவர்களா இருக்கட்டும், பள்ளிகளுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 12,000 கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. பட் அது ரிலேட்டபிளா ஈடியோ கேஸோ எதுவும் ஃபைல் ஆகல. இல்ல. பட் அவங்க மேல அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க கை வைக்கப்படுறது இல்ல. ஆனா சீனியர்கள் கை வைக்கப்படுறாங்க. அதனாலதான் அந்த கேள்வி வருது. இல்ல சீனியர்கள் கை வைக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சீனியரை பத்தி உங்களுக்கு தெரியும். துரைமுருகனை பத்தி அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய சொன்னாரு, கனிம வள கொள்ளையில 60,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாருன்னு. யார் சொன்னது? அவர் தான் சொன்னார். அவங்க கட்சிக்காரர் தான். அவர் பேர் குடியாத்தம் குமரனா. குடியாத்தம் குமரன் பகிரங்கமாக 60,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாருன்னு வருது உங்களுக்கு. அதனால தான் அவருடைய இலாக்காவை கூட மாத்தி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சீனியர்கள் எல்லாமே கொள்ளை அடிப்பதில் நம்பர் 1. ஏன்னா கலைஞர் கூட வந்து வந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி கொள்ளை அடிக்கணும், அதை எப்படி பதுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்திருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஞானம் இருக்குமான்னு கேட்டாக்கா எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே கத்துக்குட்டிங்க தான். இன்னைக்கு இருக்கிற முக்கவாசி உதயநிதி கூட சுத்தக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே கத்துக்குட்டிங்க தான். அந்த அளவுக்கு அறிவு கூர்மை இல்லாதவங்க தான். சீனியர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட இருக்கும் சொத்துக்களை விட பல மடங்கு சொத்துக்களை இன்னைக்கு இந்த அமைச்சர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த 888 கோடி ஊழல்ங்கிறது இவருக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு ஊழல் புகாரும் வெளியே வரும்போது ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்கறாரு, என்னையா இவ்வளவா கொள்ளடிச்சிருக்கீங்க, இவ்வளவா பண்ணி எனக்கு தெரியாதுயா, இல்லை எவ்வளோ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு சீனியர்கள் கொள்ளையடிக்கப்படும். அதனால சீனியர்கள் வந்துட்டு யாருமே வந்துட்டு சீனியர்களை தான் பிடிக்கணுங்கிறது தான் பிடிக்கல. அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போலாம் வர வர சீக்கிரமாக மாட்டிக்கிறாங்க. தெரிய மாட்டேன். இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் நம்ம பழைய உலகம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே எந்த தப்பு பண்ணாலும் உடனே மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெக்கார்டு, டோட்டல் ரெக்கார்டு, வாட்ஸ்அப் ரெக்கார்ட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க. கே நேரு விஷயத்தில் வாட்ஸ்அப் சேட்டிங்லேருந்து ஒவ்வொரு அதிகாரியும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணது, ஜிபேல பணம் பண்ணது, கேஷாக கையில் கொடுத்து இவ்வளோ கேஷ் நாங்கள் கொடுத்துட்டேன், இவர்கிட்ட கொடுத்துருக்குறான்னு மெசேஜ் போட்டது, இது எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபுல்லாகவே கேதர் பண்ணி அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1800 பக்கம் குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க அனுமதி கொடுத்தா உடனே இடி அதோட வேலை செய்யும். எலெக்ஷன் நெருங்குறப்ப இது பாதிப்பை ஏற்படுத்துமா சீனியர்கள்? கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஒருத்தர் 2 பேர் அப்படிங்கிற மாதிரியா? எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மொத்த ஃபண்டும் யார்கிட்ட இருக்குன்னாக்கா திமுகவுடைய மொத்த ஃபண்டுமே உங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் இருக்குது. நாளைக்கு செந்தில் பாலாஜி என்பவர் கைது செய்யப்படும் போது என்ன நடக்கும்? சமீபத்தில் கூட 2 பை எலெக்ஷன் கூட அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க, அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும்? அப்போ ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆள் இருக்காது. அப்படி இருக்காத பட்சத்தில் என்ன மாதிரியான அது வந்து மாறுதல் வந்து திமுகவில் ஏற்படும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பணத்தை நம்பி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் மக்கள்கிட்ட, வேற நம்ம திட்டங்களை வச்சு ஓட்டு வாங்க முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமைச்சர்கள் தான். அது கே நேரு, பொன்முடி, பெரிய கருப்பன், செந்தில் பாலாஜி, இது போன்ற மூத்த அமைச்சர்கள்ட்ட தான் பணம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விழுப்புரத்தில் ஒரு 12 தொகுதி இருக்கா, பொன்முடி நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு கோவை பெல்ட்டில் 40 தொகுதி இருக்கா, செந்தில் பாலாஜி நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு திருச்சி பெருங்கோட்டத்தில் உங்களுக்கு 12 தொகுதி இருக்கா, நேரு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே போல் ஐ பெரியசாமி, இவங்களாம் பெரிய இவங்க கிட்டலாம் கட்சியோடைய மொத்த ஃபண்டு அவங்ககிட்ட இருக்குது. அது இல்லாமல் கொள்ளையடித்து வைக்கப்பட்ட பணம் இருக்குது. இவங்களாம் கம்பல்சரி இந்த தொகுதிகளை ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பா 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஃபண்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய்க்கு மேலேயே கொடுப்பாங்க. ஏன்னா 2 வருஷமா அவங்க கொடுக்கல. கேட்டால் ஃபண்டு இல்லைன்னு 24, 25 ஆமாம் கொடுக்கல. இப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா எலெக்ஷன் வருது. இல்லை, அதிகபட்சமே 2500 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. 5000 ரூபாய்க்கு பாசிபிளா? 5000 ரூபாய்க்கு மேலேயே பாசிபிள்னு சொல்கிறேன் நான். 5000 ரூபாய்க்கு மேலேயே பாசிபிள். கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஜெயிச்சா திரும்ப சம்பாதிச்சிக்கலாம், தோத்தா அவங்க பணமாக போகுது, கஜனாவை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து வரக்கூடியவங்க தான் கஷ்டமாக இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் 5000 ரூபான்னு சொன்னாக்கா 5000 ரூபா கொடுக்கறதுக்கு மு க ஸ்டாலின் ஒன்றும் அவரோட ஒரு 1000 ரூபா அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அதிகமாக தான் கொடுப்பாங்களே தவிர குறைவாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போன தடவை அவர் சொன்னார், பொங்கல் தொகுப்பு மாற்றி சொன்னார், 2500 கூட சேர்த்து ஒரு 1500 போட 5000 ரூபா கொடுங்கன்னார். 2500 1500 எவ்வளோ 4000 தான். அதே தப்பாக சொன்னவர் தான் அவர். அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவர் கண்டிப்பாக எதிர்க்கட்சி சொன்னதை செய்ய மாட்டார், அதோட அதிகமாக தான் கொடுப்பார். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.